இதுக்கடுத்து செஜில்னு ஒன்று இருக்குது, அது வந்து லாங் ரேஞ்ச் மிசைல் வித் சாலிட் ஃபியூயல். இது எல்லாமே ஈரான்ட்ட இருக்கு. இது வந்து ஈரான்ட்ட இருக்கு லாங் ரேஞ்ச் மிசைல். அதை வச்சு தான் அடிக்கிறது. இப்போ வந்து 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் அடிக்கிறானே, அதெல்லாம் வந்து அதை வச்சு. கத்தாரெல்லாம் கிட்டத்தட்ட அடிச்சுட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க கத்தாருக்கெல்லாம். அப்புறம் அண்டர் கிரவுண்ட் மிசைல் பேஸ், அண்டர் கிரவுண்டு ஹார்ட்வேர் சைலோஸ், ஹார்ட் அண்ட் சைலோஸ்ன்னு இருக்குது. அண்டர் கிரவுண்டில் மிசைல் பேஸ் வச்சுருக்காங்க. எவ்வளோ மிசைல் இருக்குன்னு தெரியாது. அப்போ இந்த ஸ்டாக் பைல் தீர்ற வரைக்கும் அடித்தான்னாலே இத்தனையும். அப்போ இன்றைக்கி ரெட்டாலியேஷனுக்கு ஈரானுடைய கமாண்டன்ட் ஸ்ட்ரக்சர், மிலிட்ரி ஸ்ட்ரக்சர், ஐஆர்ஜிசி ஸ்ட்ரக்சர், பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. கமேனியை கொன்னதுனால ஈரானை வந்து அழிச்சிட்டோம் அப்படின்றத ட்ரம்ப் கனவுல கூட நினைக்க முடியாது. உன்னை அடிக்கிறதுக்கான கட்டமைப்பில் நீ ஒன்றும் பண்ண முடியல. ஒரு நபரை கொண்டிருக்க, அந்த நபருக்கு பேர் இன்னொரு நபரை கொண்டு வந்துருவாங்க. அவ்வளோதான். அடுத்த சக்சஸர் ரெடியாக இருக்காங்க. அடுத்த கம்பெனி ரெடி. ஆமாம், சிஸ்டம் ரெடியாக இருக்கு. அப்போ நீ யாரை கொண்டாலும் சரி, அடுத்து வரக்கூடிய சக்சஸர் ரெடியாக வச்சுருக்கான். அப்போ அந்த சிஸ்டம் வந்து அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நீங்கள் உள்நாட்டு புரட்சியை தூண்டி விட்டாலும் சரி, மக்களை தூண்டி விட்டாலும் சரி, இதெல்லாம் வந்து நடக்காது. இப்போ இஸ்ரேல தான் தாக்குவான் ஈரான். இஸ்ரேல் தான் அடுத்த நெதன்யாகு தான் டார்கெட். நெதன்யாகு தப்பிச்சு ஓடிட்டாருங்கிற மாதிரிலாம் தகவல் சொல்கிறாங்க. உண்மையானு தெரியல, ஒரு தகவல் சொல்கிறாங்க. தெரியல என்ன அது. அவங்க அவங்களுக்குள்ள எங்கே வேணாலும் போய் இருந்துக்குவாங்க. அது வந்து இஸ்ரேல் வந்து சின்ன நாடு தானே. அதனால் வந்து இஸ்ரேல் வந்து இப்போ டார்கெட் வந்து இஸ்ரேல், அப்புறம் யூஎஸ் ஏர்பேஸு. அப்போ இந்த யூஎஸ் ஏர்பேஸை டெஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஆனால் யூஎஸ்கிட்ட இருக்கக்கூடிய பவர், மிலிட்ரி மைட் வந்து பெரிய விஷயம். அப்படிங்கும் போதும் நியூக்ளியர் இப்போ இதை வந்து இப்போ சைனாவும் ரஷ்யாவும் தலையிட்டு நீ இதுக்கு மேலே நீ ஈரானை அடிச்சேன்னா நாங்கள் வருவோன்ற நிலைமைக்கு வந்துட்டா. இப்போ சைனா அனௌன்ஸ் பண்ணிட்டான், இஸ்ரேலை அழிக்காத வரை அந்த பகுதியில் அமைதி திரும்பாது அப்படின்னு சைனா டிக்ளேர் பண்ணுறான். நீ ரஷ்யா நீ சப்போர்ட்டுக்கு வருவான். அப்போ இவங்கெல்லாம் வரும்பொழுது அமெரிக்காவினுடைய ஃபோர்ஸை வந்து அப்போ அது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டுக்கு வரும். ஸோ அந்த சூழல் ஏற்படுமா அப்படின்றது நம்ம பார்த்தா தான் தெரியும், எப்படி போக போகிறதுன்னு தெரியும். இவங்களோட ரிட்டாலியேஷன் எந்த அளவுக்கு இருக்க போகுது. ஏன்னா இனிமேல் வந்து யூ ஸ்டார்டட் த வார் பட் யூ கான்ட் எண்ட் த வார் அப்படின்ட்டாங்க ஈரான். நீ தொடங்கியிருக்கலாம், முடிவு நான் தாண்டா பண்ணுவேன் அப்படின்ட்டான்.